யார்ப்பா நீ? உனக்கு என்ன வேணும்? ஐயா, நான் தான் இவளோட லவ்வர். ஓ, நாங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு இருந்தப்போ சிவனாண்டி ஐயா தான் எங்க கையில காசை கொடுத்து சாமுண்டேஸ்வரி மேடம் வீட்டுல நலங்கு ஃபங்க்ஷன் நடக்கிறப்ப அவங்க வீட்டு டிரைவர் மேல தேவையில்லாம பழி போடணும்னு சொன்னாருங்கய்யா. அதை தாங்க இவளும் செஞ்சா. ஆமா, இவர் சொன்னதுதான் நாங்க செஞ்சோம். இந்த டிரைவர் என்கிட்ட தப்பா எதுவும் நடக்கல. பொய்யான பஞ்சாயத்தை கூட்டினதுக்காக நீங்க எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க. ஆமா, எங்களை மன்னிச்சிருங்க. இவர் கொடுத்த பணத்தை நாங்க பஞ்சாயத்திலே கொடுத்துடுறோம். திரும்பவும் சொல்றோம், எங்களை மன்னிச்சிருங்க. போச்சு, நம்ம புருஷனை பத்தி நல்லா போட்டு கொடுத்துட்டாங்க. இந்த டிரைவர் அவமானப்படுத்தலான்னு பார்த்தா இப்ப என் புருஷன் தான் அவமானப்பட்டு நிக்கிறாரு. இந்த டிரைவர் மேல என்ன பழி போட்டாலும் அதுல இருந்து மீண்டு வந்துடுறானே. அக்கா என்ன பண்ண போறானே தெரியலையே. சிவனாண்டி, நீ இவ்ளோ கேவலமானவனா இருப்பேன்னு நான் நினைக்கவே இல்லை. நீ சரியான ஆம்பளையா இருந்தா நேருக்கு நேர் மோதி இருக்கணும். அத விட்டுட்டு குறுக்கு வழியில இப்படி கீழ்த்தரமா ஜெயிக்க பாக்குறியே, உனக்கெல்லாம் எதுக்குடா மீச? ஊர்ல பெரிய மனுஷன்னு சொல்லிக்கிட்டு இப்படி சின்ன புத்தியோட நடந்துக்கிறியே, உன்னால என்னப்பா பண்றது? பொண்ண வச்சு இப்படி எல்லாம் பண்றியே, இதுக்கு நீ வேற வேலை பார்க்கலாம். இது வரைக்கும் என் ஊர்ல எத்தனையோ பஞ்சாயத்தை பண்ணியிருக்கேன். ஆனா இப்படி ஒரு அசிங்கத்தை நான் பார்த்ததே இல்லை. ஒரு நல்ல பையனை அசிங்கப்படுத்துறதுக்காக ஒரு பொண்ணு தன்னோட ஒழுக்கத்தை அவளே கெடுத்துக்கிட்டு நாடகம் போடுறதெல்லாம் ரொம்ப கேவலமான விஷயம். இதுக்கு ஒருத்தர் திட்ட வேற போட்டு கொடுத்து எல்லா வேலையும் பார்த்துருக்கான். இப்படி தேவையில்லாம இந்த பையனை அசிங்கப்படுத்தின சிவனாண்டி என்ன பண்ணலாம்? இவனை போலீஸ்ல புடிச்சு கொடுத்துடலாங்கய்யா. இவனை மாதிரி ஆளுங்கெல்லாம் கொஞ்ச நாளைக்கு உள்ள இருந்தாதான் திருந்துவாங்க. ஆமாய்யா, இவனை உள்ள தூக்கி வைக்கிறதா நல்லது. கொஞ்ச நாளாவது ஊர் ஜனங்க நிம்மதியா இருப்பாங்க. சரி, போலீஸ் வர சொல்லுங்க. மாப்ள, அத்த, போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன் பண்ணுங்க. இதோ இப்ப பண்ணிடுறேன். இவனை மாதிரி கேடு கட்டவன்லாம் ஒரு நிமிஷம் கூட வெளியே இருக்க கூடாது. சிவனாண்டி, மாமா வர்றாப்ல. வாங்க வாங்க வாங்க. அத்த, சொல்லிட்ட, இன்ஸ்பெக்டர் கொஞ்ச நேரத்துல வந்துருவாரு. அத்த, வந்துட்டாப்ல. நீங்களே இங்கே இருங்க. ஓகே சார். எஸ் சார், அவன் தான் சார். வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம் சார். என் மாப்பிள்ள போன்ல உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்லிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஆமா மேடம், எல்லாத்தையும் சொன்னாரு. நான் இவரை அரெஸ்ட் பண்ணிட்டு போறேன். பாதிக்கப்பட்டவரை ஸ்டேஷனுக்கு வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்லுங்க. அவர் என் டிரைவர் தான், வந்து கம்ப்ளைண்ட் கொடுப்பாரு. சரிங்க மேடம். பாயா.
யோ வாயான்ற வாயா வா. சரிம்மா, ஒரு வழியாக இந்த பிரச்சனை நல்லபடியாக முடிஞ்சுது. நான் வர்றேன். ரொம்ப நன்றிங்க ஐயா. தம்பி, என்னை மன்னிச்சிருப்பா. கண்ணால பார்த்ததை வச்சு இப்படி ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். இதுக்கு பின்னால இப்படி ஒரு சதி இருக்கும்னு நான் நினைக்கல. மாமா, இதுக்கு தான் பெரியவங்க சொல்லியிருக்காங்க, கண்ணால் காண்பதும் பொய், காதால் கேட்பதும் பொய், தீர விசாரிப்பதே மெய்யின்னு. தெரியாமையா சொன்னாங்க? உண்மைதான் மாப்ள. நான் விசாரிக்காம அப்படி ஒரு முடிவு எடுத்தது தப்பு தான். தம்பி, என்னை மன்னிச்சிருப்பா. சார், வயசுல பெரியவங்க நீங்க, என்கிட்ட போய் மன்னிப்பெல்லாம் கேட்குறீங்க. அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை சார், விடுங்க. மாமா அத்தை வராங்க. ராஜா, உன் மேல எந்த தப்பும் இல்லைன்னு நீ நிரூபிச்சிட்ட. இனிமே நீ வீட்டுக்கு வரலாம், எப்பவும் போல அங்கேயே இருக்கலாம். சரிங்க மேடம். பாப்பா வாப்பா போலாம். ராஜா, இப்பதான் எனக்கு சந்தோஷமா இருக்கு. உன் மேல தப்பே இல்லைங்கிறத அந்த பொண்ணு வாயாலேயே பிரில்லியண்டா ஒத்துக்க வச்சிட்டேன். எனக்கு உன் மேல நம்பிக்கை இருந்துச்சு. நீ தப்பு பண்ணிருக்க மாட்டேன்னு என் உள் மனசு சொல்லிக்கிட்டே இருந்துச்சு. நான் நினைச்சதுதான் இப்ப நடந்திருக்கு. ஆமா, இவனால கடைசியில என் புருஷன் தான் ஜெயிலுக்கு போற மாதிரி ஆயிடுச்சு. டேய் டிரைவர், இதுக்கெல்லாம் நான் உன்னை பழி வாங்காம விட மாட்டேன்டா. உன்னை நம்பினாலும் சந்தர்ப்ப சூழ்நிலையால வீட்டை விட்டும் ஊரை விட்டும் போனும் அவர் சொல்றதுக்கு நானும் ஒரு காரணமாயிட்டேன். அதை நினைச்சாதான் எனக்கு வருத்தமா இருக்கு. பரவாயில்ல மேடம், நீங்க என் மேல எப்பவும் நம்பிக்கை வச்சிருக்கீங்கல்ல, எனக்கு அதுவே போதும். மாப்பிள்ள, எங்க எல்லாரையும் விட நீங்க ராஜாவை ரொம்ப நல்லா புரிஞ்சு வச்சிருக்கீங்க. எல்லாரும் தப்பு பண்ணிருப்பான்னு சொன்னப்போ நீங்க மட்டும்தான் ராஜா தப்பு பண்ணிருக்க மாட்டான்னு சரியா சொன்னீங்க. நீங்க ராஜாவை சரியாதான் கணிச்சு வச்சிருக்கீங்க. அத்தை, ராஜா நம்ம வீட்டுல கொஞ்ச நாளா தான் இருக்காரு. ஆனா அவரோட நடவடிக்கை, அவரு பழகுற விதம், குணம் எல்லாத்தையும் கவனிச்சுட்டு தான் இருந்தேன். அதனாலதான் அவர் தப்பு பண்ணிருக்க மாட்டாருன்னு சொன்னேன். ராஜா, நீ இந்த விஷயத்துல எப்படி தப்பே இல்லைன்னு நிரூபிச்சியோ அதே மாதிரி இந்த கல்யாணத்தையும் நான் உன்கிட்ட ஒப்படைக்கிறேன். நீதான் முன்னால நின்னு இந்த கல்யாணத்தையும் ஜாம் ஜாம்னு நடத்தி கொடுக்கணும். அத்தை, இதெல்லாம் சொல்லணுமா? ராஜா கிட்ட பொறுப்பை ஒப்படைச்சிட்டீங்கல்ல, கல்யாணத்தை அடி தூள் பண்ணிட மாட்டாரு. கண்டிப்பா உங்களோட நம்பிக்கையை காப்பாத்துவேன். என்னால முடிஞ்ச வரைக்கும் எந்த குறையெல்லாம் பாத்துக்கிறேன். அக்கா, இவன் அந்த லேடிஸ் விஷயத்துல தான் தப்பு இல்லைன்னு நிரூபிச்சிருக்கான். ஆனா நிச்சயதார்த்த தப்ப மகேஷை தாக்கி மறைச்சு வச்சிருந்தது இன்னும் அப்படியே தானே இருக்கு. அதுல இவன் மேல தப்பு இல்லைன்னு நிரூபிக்கலையே. ரேவதி கல்யாணத்துக்குள்ள நிரூபிக்கிறேன்னு சொன்னா இப்ப கல்யாணமே வந்துருச்சு.
ஆனா இன்னும் நிரூபிக்கலையே. என்னடா இன்னும் ஆரம்பிக்கலையேன்னு பார்த்தேன். ஆமாம்மா, சித்தி சொல்றதா கரெக்ட். நாள் தான் போய்கிட்டே இருக்கே தவிர இவன் நிரூபிக்கவே இல்லையே. அதை பத்தி மறந்த மாதிரிலாம் இருக்கு. என்ன ரோகு, கல்யாணத்துக்கு தான் இன்னும் டைம் இருக்குல்ல, அதுக்குள்ள நிரூபிச்சிட போறாரு. கூல். ஆமா, கல்யாணத்துக்குள்ள ராஜா கண்டிப்பா நிரூபிச்சிருவான்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. ம். அதையும் அந்த சிவனாண்டி தான் செஞ்சிருப்பான்னு நினைக்கிறேன். ராஜாவை பழிவாங்க தான் அப்படி செஞ்சிருப்பான். அக்கா, மாப்பிள்ள மகேஷ் தன்னை கட்டையால தாக்குனது இந்த டிரைவர் தான்னு சொன்னதுக்கு அப்புறமும் நீ இன்னமும் இவனை நம்பிட்டு இருக்க? சித்தி, மகேஷ் அதை உறுதியா சொல்லலையே, சந்தேகமா தானே சொன்னாரு. அந்த டவுட்டை கிளியர் பண்ணதா அம்மா டிரைவருக்கு டைம் கொடுத்திருக்காங்க. ஆமா, இப்படி எல்லாரும் மாத்தி மாத்தி இவனுக்கு சப்போர்ட் பண்றதுனாலதான் அவன் தலைக்கு மேல ஆடிட்டு இருக்கான். சொன்னா யாரு புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்க. சந்திரா, இந்த விஷயத்தை பத்தி நம்ம நிறைய பேசியாச்சு. நானும் உனக்கு நிறைய விளக்கம் கொடுத்துட்டேன். திரும்ப திரும்ப அதையே பேசினா எப்படி? விடு, கல்யாண வேலை நிறைய இருக்கு, நாம அதை கவனிப்போம். மாப்பிள, நாளைக்கு புடவைக்காரன் ஒருத்தனை வீட்டுக்கு வரவைங்க. அவன்கிட்ட இருந்து கல்யாணத்துக்கு தேவையான துணி எல்லாம் எடுத்துடலாம். ஃபேண்டாஸ்டிக்கா பண்ணிடுறேன். அம்மா, கடைக்கே போய் ட்ரெஸ் எல்லாம் எடுத்துடலாமா? இல்ல, கடைக்கெல்லாம் போனா ரொம்ப லேட் ஆகும். கல்யாணத்துக்கு நாள் வேற ரொம்ப கம்மியா இருக்கு. எல்லா வேலையும் நம்ம சீக்கிரம் செஞ்சாகணும்ல. புடவைங்கள்ல நிறைய வெரைட்டிஸ் எடுத்துட்டு வர சொல்லுங்க, நாங்க செலக்ட் பண்ணிக்கிறோம். மாப்பிள, அத்தை, இவங்க எல்லாரும் சொல்ற மாதிரி செஞ்சிருங்க. ஆஃப் கோர்ஸ் அத்தை. அப்புறம் மகேஷ் மாயாவியும் வர வச்சு கல்யாண புடவைய நல்லா கிராண்டா எடுத்துருங்க. அங்கதான் உதைக்குது. அந்த கல்பிரேட்ஸ கூப்பிடவே எரிச்சலா இருக்கு. என்ன யோசிக்கிறீங்க? அது ஒண்ணு இல்ல, அவங்க ரெண்டு பேருக்கும் எந்தெந்த மாதிரிலாம் விதவிதமா ட்ரெஸ் எடுக்கலான்ட்டு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். கண்டிப்பா பண்ணிடுறத. சரி சரி, அவங்க 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 வேலையை பாருங்க. சரிங்க. சின்னத்த, 1 minute. எப்பா சிலம்பம், அன்னைக்கு அக்கா தங்கச்சி பத்தின படத்தை பார்த்தேன்னு சொல்லிட்டு இருந்தல்ல, அதை முழுசா சொல்லாம விட்டுட்டியே. அதுக்கப்புறம் அந்த படத்தை பாத்தியா? ஸ்டோரி எப்படி போகுது? அத்தை வேற ஈகரா இருப்பாங்கல்ல. முழுசா இன்னும் பார்த்து முடிக்கல, கொஞ்சம் தான் பார்த்தேன். அதுல அந்த தங்கச்சியோட புருஷனை போலீஸ் பிடிச்சிட்டு போயிருச்சு. என்னது, மாமனை மாமியார் வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டாங்களா? சூப்பர்ப்பா. அக்காவுக்கே துரோகம் செஞ்ச தங்கச்சியும் அவளோட புருஷனும் நல்லாவே இருக்க கூடாதுப்பா. அந்த ராஸ்கல போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போயிட்டு கும்தல கடி கும்மா வேஸ்டியா விடுறா சும்மான் இருப்பாங்களே. ஏன்பா, புருஷனை கொண்டு போனதுக்கு அப்புறமா பொண்டாட்டிக்காரி உக்கிரமா இருப்பாளே. ஆமா, கோமா தான் இருக்காங்க. ஆமா, இவ்வளவுக்கும் காரணம் ஹீரோ தான் நினைச்சு அவன் மேல குலவெறியில இருப்பாங்களே. அப்படிதான் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இருப்பா, கண்டிப்பா இருப்பா. தங்கச்சி புருஷனுக்கு ஏற்பட்ட கதி அவ தங்கச்சிக்கும் ஒரு நாள் ஏற்படும். தெரியல, படத்தை நான் இன்னும் முழுசா பார்த்து முடிக்கல. பார்த்து முடிச்சதும் என்ன நடந்துச்சுன்னு சொல்றேன். இங்க பார்ப்பா சிலம்பம், நீ வேணா பாரு. கிளைமேக்ஸ்ல நான் சொன்ன மாதிரி தான் நடக்கும். தப்பு செஞ்சவன் தண்டனை அனுபவிச்சுதான் ஆகணும். என்ன சின்னத்தை, சரிதானே? டேய், ரெண்டு பேரும் என்ன வச்சு விளையாடுறீங்களா? இதுக்கெல்லாம் பதில் அடியா நான் யாருன்னு உங்களுக்கு சீக்கிரமே காட்டுறேன்டா. ஏப்பா, சின்ன மாமியார் நம்ம ரெண்டு பேரும் எரிச்சுற மாதிரி பார்த்துட்டு போறாங்களே.
இப்படி அவங்கள அடிக்கடி வெறுப்பேத்துறது ரொம்ப ஃபன்னா தான் பா இருக்கு. ஆ. என்ன வேலையை பார்த்துருக்க? யோ, ஊர்ல பெரிய மனுஷன் சொல்லிக்கிட்டு இந்த மாதிரி கேவலமான வேலையை செஞ்சிருக்க. பொம்பளைய வச்சு பிசினஸ் பண்றவனுக்கும் உனக்கும் என்ன வித்தியாசம்? ஒருத்தனை உனக்கு பிடிக்கலன்னா இப்படிதான் பழிவாங்கியா நீ? இன்ஸ்பெக்டர் சார், தேவையில்லாம பேசாதீங்க. உங்க டியூட்டி என்னவோ அதை மட்டும் பண்ணுங்க. என்ன நீ செஞ்ச கேடுகட்ட காரியத்தை சொன்னதும் கோபம் பொத்துக்கிட்டு வருதோ? உன்னை 2 நாள் லாக்அப்ல வச்சாதான்டா உன் கொழுப்பெல்லாம் அடங்கும் ராஸ்கல். சார், நீங்க ஒரு சாதாரண இன்ஸ்பெக்டர். உங்களால என்ன பண்ண முடியும்? உங்களை மாதிரி எத்தனை போலீஸ்காரங்களை பார்த்துருப்பேன். என்னால என்ன பண்ண முடியுன்றத காட்டுறேன். யோ ஏட்டு, இந்த ஆள லாக்அப்ல தள்ளி எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியா? சார், இவரும் ஊர்ல ஒரு விஐபி சார். எதா இருந்தாலும் கொஞ்சம் யோசிச்சு செய்யுங்க சார், இல்லைன்னா பின்னாடி ஏதாவது பிரச்சனை ஆயிடும் சார். யோ, நீ சம்பளம் கவர்மெண்ட் கிட்ட வாங்குறியா இல்ல எந்த ஆள்கிட்ட வாங்குறியா? என்ன சார் இப்படி பேசுறீங்க? பின்ன என்னையா நீ? இவனை தூக்கி லாக்அப்ல போட்டு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ண சொன்னா இவனை பத்தி பெருமையெல்லாம் பேசிட்டு இருக்க. இவனை லாக்அப்ல தள்ளியா? சொல்றத செய். சார் வாங்க சார். திமிரு, உன்னை எல்லாம் லாடம் கட்டினா தான் சரிப்பட்டு வரும். போலீஸ் கரண்டே வந்து சவுண்ட் விடுறான். யோ, எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியா முதல்ல? ஓகே சார். ஓகே சார். எழுதிக்க. ராஸ்கல். ஏப்பா சிலம்பம், நம்ம மாமாவை எங்கேயாவது பார்த்த? ரொம்ப நேரமா தேடுற ஆளையே காணோம். ஏங்க இருங்க, முதல்ல இப்படி பேசுறதை நிறுத்துங்க. யாராவது பார்த்தாங்கன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும். சரிப்பா, ட்ரை பண்றேன். மாப்பிள மாமா, மாமா வாங்க. உங்களை பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தோம். எங்க மாமா போனீங்க? மாப்பிள, இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் மாப்பிள. அதான் கோயிலுக்கு போயிட்டு வந்தேன். அப்படி என்ன மாமா சந்தோஷம்? என்ன மாப்பிள அப்படி கேட்டீங்க? எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் எங்க அம்மாவை பார்த்திருக்கேன், என் மருமக பிள்ளை பார்த்திருக்கேன். இதை விட வேற என்ன சந்தோஷம் வேணும்? ஓ, இதுக்கெல்லாம் கடவுளுக்கு நன்றி சொல்றதா கோயிலுக்கு போயிட்டு பிரசாதம் கொண்டு வந்திருக்கேன். இந்த தர இந்தாங்க, எடுத்துக்க. இருக்க இருக்க, நானே என் கையால உங்களுக்கு வச்சு வரேன். நீங்க நல்லா இருக்கணும் மாப்பிள. மாமா, புது மருமகன் வந்தோன்னா பழைய மருமகனை மறந்துட்டீங்களே. உங்களை மறப்பேன் மாப்பிள. நீங்க தான் வீட்டோட மாப்பிளையாச்சே, உங்களுக்கு வைக்கிறேன். அடிக்கடி சொல்லுங்க. நல்லா இருக்கு. தேங்க்யூ தேங்க்யூ. மாமா, நான் ஒன்று சொன்ன தப்பா எடுத்துக்க மாட்டீங்களா? சொல்லுங்க மாப்பிள. நீங்க இப்படிலாம் என் மேல பாசத்தை காட்டினீங்கன்னா இங்க எல்லாருக்கும் சந்தேகம் வந்துடும். நீங்க இந்த மாப்பிள்ளை மருமகன் கூப்பிடுறத விட எப்பவும் போல டிரைவர்னே கூப்பிடுங்க, இல்ல ராஜான் கூட கூப்பிடுங்க. அப்பதான் எந்த பிரச்சனையும் வராது மாமா. அது எப்படி மாப்பிள முடியும்? நீ பிறந்ததுலேருந்தே இப்பதான் உன்னை பாக்குறேன். என் தங்கச்சி பையன் தெரிஞ்சதுக்கு அப்புறமும் என் சந்தோஷத்தை வெளிக்காட்டாம எப்படி இருக்க முடியும்? எனக்கு புரியுது மாமா, ஆனா பாசத்தை காட்டுறதுக்கு இது சரியான நேரம் இல்ல. இப்பதான் அத்தை என்ன கொஞ்சம் நம்ப ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ போய் நான் யாருன்ற உண்மை அவங்களுக்கு தெரிஞ்சா கோவத்துல என்னை வீட்டை விட்டு வெளியே அமைச்சிருவாங்க. அப்புறம் நான் வந்த நோக்கமே நிறைவேறாம போயிடும். சரி மாப்பிள, நீங்க சொன்னா சரியா தான் இருக்கும். நீங்க சொன்ன மாதிரியே நான் உங்களை டிரைவராகவே ட்ரீட் பண்றேன். ஏங்க, உங்ககிட்ட திரும்ப சொல்றேன், நீங்க தான் அடிக்கடி மறந்து போய் எதனா சொல்லிடுறீங்க. பாத்துங்க, கொஞ்சம் கவனமா நடந்துக்கங்க. சரிப்பா, திரும்ப திரும்ப சொல்லாத. இப்போ இது எல்லாத்தையும் விட அந்த மகேஷ் மாயா மோசமானவங்கன்னு அத்தை கிட்ட நிரூபிக்கணும். அப்பதான் ரேவதி இதுல இருந்து காப்பாற்ற முடியும். என்னது? மாப்பிள்ள மகேஷும் மாயாவும் மோசமானவங்களா? ஆமா மாமா, அவங்க 2 பேருக்குள்ள இருக்க உறவுமுறை ரொம்ப தப்பா இருக்கு.
ஒழுங்கா நீங்களே இந்த விஷயத்துல இருந்து விலகி போயிருங்க. இல்லைன்னா 2 பேரும் ஜெயில கம்பி எண்ண வேண்டியிருக்கும். என்ன மிரட்டி பாக்குறியா? உன்னால முடிஞ்சதை நீ செஞ்சுக்கோ. இந்த கல்யாணம் கண்டிப்பா நடக்கும் பாரு.